மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து நம்ம அமைச்சர் ஆதவுக்கும் இன்னொரு அமைச்சர் நிர்மல்குமாருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு சபரீசன். ஸ்டாலினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மருமகன் வந்து சபரீசன் வந்து இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கும் 15 நாள் கெடு விதித்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எனக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அது எதற்காக நோட்டீஸ் அனுப்பிச்சார்ன்றதை பற்றியும், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது நடந்து கொண்டிருக்கிற தாவேக ஆட்சி வந்து 3 மாதங்களுக்குள்ளாக கூட ஆட்சி மாறலாம், தேர்தல் வரலாம், 6 மாதத்துக்குள்ளாக கூட தேர்தல் வரலாம். ஆகவே நாம் திமுகவை சேர்ந்த அனைவரும் தேர்தலுக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு ஒரு விழாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை, கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்போடு ஆதரவோடு தான் இந்த சேனல் தொடர்ந்து நடத்தப்படுகிற ஒரு சுயாதீன ஊடகம். உங்களுடைய ஆதரவோடு தான் இருக்குது. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு அன்பாய் வேண்டுகோள். வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு சம்பவத்துக்குள்ளாக நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமாக விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி ஆதவ் அவர்கள், நம்ம வளர்ந்து கட்ட அந்த அமைச்சர் ஆதவ் அவர்கள் எங்கே போனாலும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக திமுக மீது பழி போடுவதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அதே வேலையை தான் வந்து நம்ம நிர்மல்குமாரும் செஞ்சுட்டே இருப்பார். நிர்மல்குமார் வந்து கான்ஸ்பிரசி தியரியை கரூர்லேயே பொய்யை பரப்பி வழக்கு வாங்கி வச்சிருக்கிறவர். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, ஆனால் அப்படிலாம் சம்பவம் நடந்ததாக சொல்லி அது வழக்காக பதியப்பட்டிருக்கு. அவர் இப்போ சிபிஐ வழக்கில் இருக்கிறவர். அவர் அமைச்சராக இருக்கிறதே தகுதி இல்லாதவர், ஆனால் அமைச்சராக இருக்கார். இப்போ இந்த ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்னா, ஆதவ் பேசுறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய துறைகளை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. 32 துறையை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு 16 துறை. உதயநிதி ஒரு 16 துறைகளை வந்து அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அவருடைய அந்த அவங்க குடும்பத்து மாப்பிள்ளை சபரீசன் வந்து ஒரு 16 துறைகளை கையில் எடுத்துக்கிட்டாரு. அவங்க எடுத்துக்கிட்டு தான் கடந்த ஆட்சி காலத்தில் ஆடாத ஆட்டம் ஆடி பயங்கரமாக கொள்ளையடித்தார்கள். அதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி விடமாட்டோம் அப்படின்ற ரேஞ்சில் ஏதோ பெரிய இவர் யோகிய சிகாமணி மாதிரியும், இவர் உழைச்சி வேர்வை சிந்தி மாச சம்பளத்துக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரியும், இவரே ஓசி சோறு, அவங்க மாமனாருடைய ஜீவனாம்ச காசுல அவர் வந்து கொடுத்த காசுல, அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கிடைச்ச காசுல அதுல தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் கோடிக்கணக்கில் காசு கொடுத்துருக்காரு, உட்காந்து சாப்பிட்றாரு. நம்ம ஓசி சோறுன்னு நம்ம சொல்லலைங்க, அவங்க எல்லாமே அவங்க மச்சான். இவரை பத்தி பேசுறது நான் ரொம்ப கம்மியா சொன்னேன். அவர் 420, அமாவாசை, திருட்டு பையன், மோசடிக்காரன், இவன் நல்லவனே கிடையாது, நம்பிக்கை துரோகி, இதெல்லாம் அவர் சொன்னார். அப்படிப்பட்ட அவர் மற்றவர்களை குறித்து பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும்ல. அது சபரீசன் குறித்து இப்படி சொல்லிட்டார். இவரால் தான் வந்து தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சுன்னு உடனே அவருக்கு நோட்டீஸ். இந்த மாதிரி நீங்க வந்து ஆதாரம் இல்லாமல் நான் வந்து ஸ்டாலின் அவருடைய மருமகன் என்கிற அந்த அடையாளத்திற்காக என்னை அவமானப்படுத்தி என்னுடைய மரியாதையை குலைக்கிற விதமாக பேசியிருக்கீங்க. 15 நாளில் எனக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு அவர் என்ன சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க போகிறாரு? இவர் மன்னிப்பு கேட்கலன்னா சட்ட ரீதியாக அவர் என்ன மாநகராட்சி வழக்கு போடுவார்? எத்தனை கோடி அவர் டெஃபர்மேஷன் கேட்பாரு? அது கேஸ் நிற்குமா நிற்காதா? அவர் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா? இது அரசியல் ஸ்டென்ட்டா இல்லையா? இது எதுவும் நமக்கு தெரியாது. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி நம்ம நிர்மல்குமார், இவரும் வாயை திறந்தா வடை சுட்டு போய் சொல்லிட்டே தான் இருக்காரு. இவரும் மருமகன் வந்து இந்த நம்ம மின்சாரத்துறையில் மருமகனும் அவங்க நண்பர்களும் சேர்ந்துட்டு மின்சாரத்துறையை அழிச்சு நாசம் பண்ணிட்டாங்க, இந்த எல்லா மின்வெட்டுக்கும் அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி விட்டார். அதற்கு சேர்த்து அவருக்கு ஒரு நோட்டீஸ். எனக்கு மின்வெட்டுக்கு சம்மந்தமே இல்லை, என்ன எதுக்கு தேவையில்லாமல் என் பேரை யூஸ் பண்ண, 15 நாளில் மரியாதையாக மன்னிப்புகள் இல்லைன்னா டெஃபர்மேஷன் போடுன்னு அவருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இது குறித்து இதுவரைக்கும் 2 பேரும் வாயே திறக்கல. இந்த வீராவேசமாக பேசுவாங்கள்ல 2 பேரும், இது குறித்து இதுவரை வாயே திறக்கல. இது உடனே சட்ட ரீதியாக இவங்க பதில் சொல்லணும், இல்லை கேஸ் போட்டால் எதிர்கொள்ளணும். இது 2 தான் நடக்கும். இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. இதுக்கிடையில் மாற்றுக் கட்சியினரெல்லாம் திமுகவில் சேருவதற்கான ஒரு இணைப்பு விழா சென்னை வானகரத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் நடந்துச்சு. அந்த விழாவில் முதலமைச்சராக இருந்த இப்போ திமுக தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினார். அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார். அது சொல்லும் போது தமிழ்நாட்டை இன்னும் நம்ம தான் ஆண்டுகிட்டு இருக்கோம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் வந்து பக்கத்து மாநிலங்கள் காப்பி அடிக்கிறாங்க, காலை உணவு திட்டத்தெல்லாம் ரெண்டு ஸ்டேட்ல எடுத்துட்டாங்க, நம்ம வந்து மாநிலத்தை உயர்த்தி வச்சிருந்தோம் 5 ஆண்டு காலத்துல, வந்த கொஞ்ச நாள்ல அதல பாதாளத்துக்கு கீழே உழ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் ரீல்ஸ் மாடல் அரசாங்கம்.
ஆனால் நம்முடைய அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல, மைனாரிட்டி அரசாங்கம் தான், நம்முடைய மெஜாரிட்டி கிடைக்கல. ஆனால் நம்மளால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராகணும் போட்ட ஓட்டின் மூலமாக வெற்றி பெற்ற நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் அவங்க ஆதரவின் அந்த தயவின் மூலமாக தான் இந்த ஆட்சி நடக்குது. அதனால இந்த ஆட்சி வந்து ஒரு 3 மாசம் தாங்குமானே தெரியாது, 6 மாசம் தாங்குமானே தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரலாம். ஆக திமுகவை சேர்ந்தவர்கள் தயாராக இருங்க அப்படின்னு பேசியிருக்காரு. பேசிட்டு ஆளுங்கட்சி வெற்றி பெற்ற கட்சியை நோக்கி தான் எல்லாரும் போய், கட்சி வெற்றி பெற்றவன புதுசா சேர்ந்த வெற்றி பெற்ற கட்சியை நோக்கி தான் சேருவதற்கு நிறைய பேர் வேறு மாற்று கட்சியிலிருந்து ஓடுவாங்க, எதிர்கட்சியை தேடி வரமாட்டாங்க. ஆனால் இங்க எல்லாம் உள்டாவா இருக்கு. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்லிட்டு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்ப வெளிப்பாடு. எத்தனையோ இயக்கங்கள்ல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்து நம்மகிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. விரைவில் நாம நம்முடைய தமிழகம் நம்ம கண்ணு முன்னாடி அழிவதை விரும்ப முடியாது. மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம், கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கு. இந்த ரீல்ஸ் மாடல் ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரு வழியை சொல்லிட்டு ஆட்சிக்கு ஒரு முடிவை கட்டிட்டு மீண்டும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் இன்னைக்கு வந்து பேசி விட்டுருக்காரு. இவர் இப்படி பேசி முடிச்சார்ல, நம்ம வழக்கு வாங்கியிருக்காரு பாருங்க, நோட்டீஸ் வாங்கியிருக்காருல்ல, 15 நாள்ல மரியாதையா மன்னிப்பு கேள்வி நோட்டீஸ் வாங்கியிருக்காரு நம்ம சிடி நிர்மல்குமார் அமைச்சர். அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது, இன்றைக்கு கூட எடப்பாடியும் ஸ்டாலினும் உதயநிதியும் எடப்பாடி பையனும் ஸ்டாலினோட மருமகன்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்முடைய தாவேக ஆட்சியை வந்து கலைப்பதற்காக, தாவேக ஆட்சியை வந்து வீழ்த்துவதற்காக இன்றைக்கு கூட சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குண்டை வந்து போட்டிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு இதை சொல்லிதான் ஓட்ட முடியும். தாவேகாவுக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஒரே விஷயம், வெறும் ஐயே மெல்றவனுக்கு அவல் கொடுத்தா என்ன இருக்கும், அதே பொய் பரப்பி தான் ஆட்சி பிடிச்ச கூட்டம். இல்லாத ஒன்ன பரப்பி விட்டு தான் ஆட்சியை பிடிச்சானுங்க. இப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேரப்போகுது, ஒன்னா சேர்ந்து எதிர்க்க போறாங்க, ஒன்னா சேர்ந்து எதிர்க்க போறாங்கன்னு ஒரு இன்னொரு நரேட்டிவை கட் பண்ணி விட்டானுங்க. இந்த செட் பண்ணி கட் பண்ணி விட்ட நரேட்டிவ் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. வைகோ வந்து எதை சொல்லிட்டு நம்ம திமுகவிலிருந்து வெளியே போறது, எல்லாரும் வெளில போயிட்டாங்க. நம்ம 2 எம்எல்ஏவும் அந்த சின்னத்துல நின்று தொலைச்சிட்டானுங்க. அவங்க நம்ம பேச்ச கேட்கவும் மாட்டானுங்க. வெளியே வாங்கடானா ரிசைன் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்லி நம்ம வெளியே வர்றது, மக்கள் நம்மளை காரி துப்பிடுவாங்க, என்ன பண்ணலாம்னு யோசிச்சதுல அவரு கன நேரத்தில் அவருக்கு ஒரு யோசனை உதிச்சிருக்கு. எல்லாரும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்கல்ல, கம்யூனிஸ்ட் அந்த பிரச்சனையை சொன்னிச்சு, நம்ம திருமாவளவன் அந்த பிரச்சனையை சொன்னார், அதே பிரச்சனை நம்ம கையில் எடுப்போம், அதே டெய்லர், அதே வாடகை, அதே சட்டை, அதுதான் நமக்கு கரெக்டா வரும் அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கொள்கை எதிரிகளா இருந்தவர்களா ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கன்ற தகவல் அங்கொன்னு இங்கொன்னுமா வந்துச்சு. அது எங்கள் கவனத்துக்கு வந்த பிறகு இனிமேலும் நம்ம திமுக கூட்டணியில் இருப்பது நல்லதுக்கல்ல என்று அன்றே நாங்கள் முடிவெடுத்தோம். ஆனாலும் அந்த முடிவை பொதுக்குழுல வச்சு முடிவு பண்ணி இன்றைக்கு நாங்கள் வெளியே போயிட்டோன்னு அதே பழைய கதை, அதே டெய்லர், அதே வாடகை கொடுத்து அதே சட்டையை மாட்டியிருக்காரு. அப்ப இவங்க எல்லாருமே இப்ப மக்கள் நல கூட்டணி வெளியே போயிடுச்சு. திமுகவிலிருந்து மக்கள் நல கூட்டணி என்னைக்கு வெளியே போச்சோ அன்னைக்கே திமுகவுக்கு பிடிச்சதெல்லாம் தீந்துதுன்னு அர்த்தம். இப்படிதான் வந்து விஜயகாந்த் நல்லா வளர்ந்து வந்தார், ஸ்ட்ராங்கா வந்தார், பயங்கர உத்வேகமா எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருந்தார். அடுத்து அவர் தான் சிஎம் கன்ஃபார்ம். மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. 2 திராவிட கட்சியை ஓட விட்டுட்டு அவருக்கு தான் போட போறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்ப்போடு கொண்டாடிட்டு இருக்க நேரத்துல அப்படியே நேரா இந்த கும்பல், இப்ப ஒரு கும்பல் போயிருக்குல்ல, நம்ம சோசப் விஜய் தேடி போயிருக்குல்ல ஒரு கும்பல், இந்த கும்பல் திருமாவளவன், கம்யூனிஸ்ட், வைகோ, இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்ற பேர்ல அங்க போனாங்க. விஜயகாந்த், நீ தான்பா முதலமைச்சர், வா நாங்கெல்லாம் சேர்ந்து நிக்கிறோன்னு மேல அப்படியே படியை பிடிச்சி தனியா நின்று அவரே போராடி மேல வந்துகிட்டு இருக்கிற அவர் காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்க. அவரும் விழுந்தாரு, இந்த கும்பலம் விழுந்துச்சு, மொத்தம் காலி, வாஷ் அவுட். அதோட ஏற கட்டி திருப்பி வந்து அந்த கும்பல் அப்படியே ஜம்ப் பண்ணி திமுக மேல தாவுச்சு. என்னைக்கு இவங்க திமுக மேல தாவுனாங்களோ திமுக தான் இது பிடிச்சி இழுத்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தலோட அவங்க கூட்டணி முறிவாயிடுச்சு, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இப்ப திமுக ஃப்ரீ பேட். இந்த இழுத்து விடுற, கால் இழுத்து விடுற கேஸ் இப்ப தமிழ்நாட்டு நண்டு மாதிரின்னு வச்சுங்களேன், இந்திய நண்டு கூட சொல்லலாம் நீங்க. அது ஒன்று வெளியே போக கூடாது, இழுத்து விட்டுறோன்னு சொல்லுவாங்கல்ல, பழைய ரொம்ப ஃபேமஸ் கதை அது. அந்த மாதிரி இப்போ வந்து அந்த மொத்த மக்கள் நல கூட்டணி இப்போ விஜய் கிட்ட, சோசப் விஜய் கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இனி சோசப் விஜய்க்கு ஏறுமுகமா இறங்குமுகமானு வருகிற இடைத்தேர்தலில் தெரிஞ்சிடும்.
உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தெரிஞ்சிடும். இந்த 40 நாள்லயே இவங்க லட்சம் 48 நாள் ஒரு மண்டலம் என்ன நடந்திருக்குன்றத நம்ம தனியா பேசுவோம். அதுக்குள்ளே இவங்க ஏகப்பட்ட ஏழ்றைகளை சந்திச்சிருக்கு. மக்கள் ஏண்டா ஓட்டு போட்டோன்னு பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே திக்கு தெரியாத குழந்தை திருவிழாவில் காணா போன மாதிரி தின்னு முழிச்சிட்டு இருக்கு மக்கள். ஐயோ பேத்தி சொன்னான் பேரன் சொன்னா ஓட்டு போட்டோமேனு புலம்பிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்க நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு திருமண விழாவும் விடுறதில்ல, ஒரு ஃபங்க்ஷனும் விடுறதில்ல நம்ம திமுக தலைவர்கள். அதில் குறிப்பா ஸ்டாலினோ அல்லது உதயநிதியோ எங்க போய் பேச போனாலும் இந்த ஆட்சியை பத்தி அக்குவேறு ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சி அப்படியே உதறி காய போட்டு தான் வராங்க. எல்லா இடங்களிலும் வச்சு செய்யறாங்க. மக்களும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இங்க ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு, தமிழ்நாட்டை காக்க வேண்டிய அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மக்கள் மத்தியில பேர் வாங்கிட்டு இருக்கு. இதை சரியா எடுத்துட்டு போனாங்கன்னா அவருக்கு இடைத்தேர்தலில் அவங்களுக்கு பெரிய பிளஸ் கிடைக்கும். என்ன செய்ய போறாங்க திமுகன்னு தெரியல. ஆனால் இடையிலேயே மறுபடியும் மக்கள்கிட்ட பொய்ய பரப்பணும், ஏற்கனவே ஒரு பொய் பரப்பணும் மாதிரி மக்கள்கிட்ட திமுக மீது ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்குவதற்காக தான் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போடுறது, அவங்க மேல அவங்களை அரெஸ்ட் பண்றான்னு மிரட்டுறது, அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்றது, மிரட்டி விடுறது, உருட்டி விடுறது வேலையை தாவேக்கா பின்பக்கமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பரம எதிரியா இருக்கிற அதிமுகவோடு திமுக கை கோர்க்க போது நம்பாதீங்க மக்களே, பாத்தீங்களா பதவி வெறி பிடிச்சி ரெண்டும் ஒன்னா சேர போது. நாங்க நேர்மையா இருக்கோம், சோபாலாம் நாங்க சோபா ஆட்சி நடத்தல, நாங்க புஷ்பா மாடல் ஆட்சி நடத்தல, நாங்க எந்த பண பேர குதிரை பேர யானை பேர கழுத பேர ஆட்சியெல்லாம் நடத்தல அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ற வேலையை மட்டும் சைலண்டா அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதுனாலதான் மக்கள் இப்ப இவங்க எங்க போனாலும் உங்களுக்கு திருப்பி விட்டுனே இருக்கிறாங்க. ஓகே, எனிவே மக்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஆட்சி ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி 3 மாசத்துல இல்லாம போயிடுமா, அல்லது 6 மாசம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியாம போயிடுமா, அல்லது நிர்மல்குமார் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நாங்க ஆட்சியிலே இருப்போன்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் புலம்பல மெல்ல அவுத்து விட்டுட்டு இருக்காருல்ல. புலம்புறது என்னமோ தாவேக்காவை சேர்ந்தவர்கள் தான், ஆனா திமுக புலம்புதுன்னு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. எனிவே ஓகே, இப்போ ஹாட் டாபிக்கா இங்க அரசியல் மட்டத்தில் ஹாட் டாபிக் ஓடிட்டு இருக்குது. என்னன்னா, அந்த அமைச்சர் ஒருத்தர் போதைப் பொருளுக்கு எதிராக மாரத்தான் ஓடின அதே தினத்துல போதைப் பொருள் பயன்படுத்துற மாதிரி ஒரு வீடியோல மாட்டி இருக்கிற அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் போதைப் பொருளுக்கு எதிராக நான் இதை பண்ணேன் அதை பண்ண ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில ஒரு பெண் அமைச்சர், அந்த அம்மா ஜெகதீஸ்வரி, அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கையில டேட்டூ போட்டிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. இப்ப எம்ஜிஆர் எல்லாம் பச்சை குத்திப்பாங்க, ரெட்டலையை பச்சை குத்திப்பாங்க, எம்ஜிஆர் பச்சை குத்திப்பாங்க, அதிமுகன்னு பச்சை குத்திப்பாங்க, வெறியர்கள். அப்படி செல்லூர் ராஜ் கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னார், நாங்கெல்லாம் 500 பேர் 1000 பேர் 2000 பேர் பச்சை குத்திக்கிட்டோம். அப்பெல்லாம் நரிக்குறவர்கள் சொல்லப்படுகிற அவர்கள் பச்சை குத்துவாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிஷின்ல போடுறது கிடையாது, அதெல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, நாங்க சாகர வரைக்கும் இந்த பச்சை மாறாது அப்படின்னு சாகர வரையும் நான் அதிமுக தொண்டன் தான் சொல்லாம சொல்லியிருந்தாரு செல்லூர் ராஜு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு பச்சை குத்துற விஷயம் இருக்குல்ல, அது விஜய நிறைய பேர் பச்சை குத்திருக்காங்க. சோசப் விஜய அந்த ரசிக குஞ்சுமணிகள் பச்சை குத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த அமைச்சர் அவங்களும் பச்சை குத்திருக்காங்க. ஆனா அவங்க குத்துன பச்சை இந்த டேட்டூ தான் இன்னைக்கு பெரிய விமர்சனத்துக்குள்ளான டேட்டூவா மாறி இருக்கு. ஒரு பெண், நீங்க அமைச்சர்லாம் மறந்துருங்க, ஒரு பெண் தன்னுடைய உடம்புல என்னதான் மானசீகமா அவரை ரசிச்சு ஏத்துக்கிட்டா கூட அவருடைய உருவத்தை பச்சை குத்திக்கிறது தப்பு இல்லை. ஆனா அது என்ன மாதிரியான டேட்டூவா இருக்கணும்னு தான் முக்கியம். இங்க உலகமே போதைக்கு எதிராக இருக்கணும்னு நிறைய முன்னெடுப்புகளை பண்ணிட்டு இருக்காங்க. சிகரெட்னால புகையிலைனால ஏராளமான வியாதிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. குணப்படுத்த முடியாத பல உயிர்கொல்லி நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. அதனால படப்பிடிப்புலேயே சினிமாவிலேயே சிகரெட் பிடிக்கிறத உச்ச நடிகர்கள்லாம் விடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க, விட்டுருங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் நீங்க அப்படி அது தயவு செய்து அதை கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா படங்கள்லயும் சிகரெட்டை விதவிதமா தான் பிடிச்சிட்டு இருப்பார். போதைக்கு எதிராக வெளியே பேசுற மாதிரி நடிப்பாரு. சினிமா ஃபுல்லா போதையா தான் இருக்கும். சரக்குல தான் ஏஞ்சி கிளாஸ் ரூமுக்கே போவார். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த போதை ஒழிப்பு போராளியா இருக்கிற விஜயனுடைய புகை முகத்தை அந்த அம்மா டேட்டுவா போட்டிருக்கு. சிகரெட் குடிக்கிற மாதிரி டேட்டு போட்டிருக்கு. இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவர் போதையை ஒழிக்க போறேன்றார்.
நான் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். அதாவது எம்எல்ஏக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு கட்சிக்காரர். நீங்க ஒரு ஆளை போட்டிருக்கீங்க கட்சியில பொறுப்புக்கு, அவன் புக்கா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், ஏற்கனவே அவன் மேல ஏகப்பட்ட வழக்கு இருக்கு, ஆதாரத்தோடு சொன்ன பிறகு அவனை நீங்க போட்டு வைப்பீங்க, அவன் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா போதைப் பொருளை வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பொத்தாம் பொதுவா குற்றம் சொல்லாதப்பா அப்படின்னு அந்த எம்எல்ஏ பேசுற மாதிரி ஆடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் கவனத்துக்கு போகுமா போகாதா? இதை யார் சுட்டி காட்டுவாங்க? கள்ள லாட்டரி திருட்டு லாட்டரி வேற அதிகமாக புழக்கத்தில் இருக்குன்னு வேற நிறைய செய்திகள் நிறைய வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு பின்புலத்தில் யார் இருக்கா? ஆதவுடைய குடும்பத்தோட பிரதானமான தொழில் லாட்டரி தொழில். அதன் மூலமா தான் அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. மெதுவாக சத்தமே இல்லாம அந்த மாதிரி 1 நம்பர் 2 நம்பர் லாட்டரிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்களா? இதெல்லாம் கண்ணும் காணாமல் இந்த சோபா கூட்டணி ஒன்று இருக்குல்ல, சோபா மாடல் கூட்டணி, கல்லாப்பெட்டி கூட்டணி. அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி வாய் மூடி மௌனமா இருக்கா? கல்லாப்பெட்டியை திறந்து காமிச்சிட்டாரா? இல்ல திறந்து வச்சுட்டு எவ்வளவு வேணுமோ எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டாரா? பேச வேண்டிய எதற்குமே வாய் திறக்காமல் நம்ம திருமாவளவன், சண்முகம், காதர் மொய்தீன், காங்கிரஸ் எப்பவும் வாய் திறக்காது. இவர்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? எவ்வளவு அபத்தமான விஷயங்கள் இருக்குது, இன்னும் என்னென்னலாம் நம்ம சந்திக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க மக்களே. இனிமே மக்களே, இவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஊழலை ஒழிப்பேன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் போதையை ஒழிப்பேன்னு பேசுறாரு. ஊழலும் ஒழிஞ்ச மாதிரி தெரியல, போதையும் ஒழிஞ்ச மாதிரி தெரியல. என்ன பண்ண போகிறது தாவேக அரசாங்கம், விஜய் அரசாங்கம், ஜோசப் விஜயனுடைய அரசாங்கம் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய வீடியோ தொடர்பான விஷயங்களை கமெண்ட்டுகளாக பதிவிடுங்கள். அது நாகரிகமான முறையில் இருந்தால் அதற்கான பதில் உங்களுக்கு வரும். அநாகரிகமான முறையில் பதிவு பண்ணக்கூடிய கமெண்ட்டுகளுக்கு நம்முடைய நேயர்களே நிறைய பேர் பதில் சொல்றீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்வோம், மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.